உம்மால் கூடாத எதுவும் இல்ல. உம்மால் கூடாத எதுவும் இல்ல. நம் இயேசுவால் நம் இயேசுவால் கூடாதது எதுவும் இல்ல. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமில்லை. எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நீர் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. சப்பா உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னது கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்ன எனக்காக யாவும் நிறைவேற்று. உங்க கைகள் குறுகவில்லை. இயேசுவே, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை. ஆசீர்வாதங்களை கொடுக்க உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. தகப்பனே, ஆவியானவரே, உங்களுடைய வாழ்க்கையில நீர் அனுமதித்த எல்லா காரியங்களும் எல்லாம் நன்மைக்கு நடுவரே நீர் சொல்லியிருக்கிற ராஜாவே. கர்த்தாவே, நாங்கள் இன்னுமாய் துயரப்படுகிறோம். ஆனால் கர்த்தாவே, இன்னுமாய் வேதனைப்படுகிற ஜனங்களானால் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் தேற்றுகிற தேவன். நடுவரே நீர் சொல்கிறீர் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நடுவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட ராஜாவே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சுவாமி நீர் இருக்கிறதுனால நன்மையும் கிருபையும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் தகப்பனே நீர் ஆண்டவரே கொடுத்து கொண்டிருக்கிறதோவனா இருக்கிறீர் ராஜாவே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ராஜாவே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓர கரலமா சிக்கந்தரலமே பியந்தரலப கந்துரலபே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதியும் அந்தமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாலை பொழுதும் ஆண்டவரே நேரம் பாராதபடியெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உள்ளங்களுக்கு கர்த்தாவே நீர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். கர்த்தாவே, அவர்களுடைய இருதயங்களை நீர் காண்கிற தேவன் ராஜாவே. ஆவியானவரே சுவாமி, ஒரு கடல் அலையை போல் இறைச்சலை கொண்டு வருகிறதான போராட்டங்கள் இருந்து கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே சுவாமி ஒரு அமைதியை உண்டு பண்ணுகிற தேவன் ராஜாவே. நீர் ஒருவராய் இருக்கிறபடினாலே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ராஜாவே கர்த்தாவே, எங்களுக்கு ஏக்கமும் ஆண்டவரே சுவாமி எல்லாம் நீராய் இருக்க வேண்டும் தகப்பனே. இனியுமாய் இருக்க வேண்டும் ராஜாவே.
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே எங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன். கர்த்தாவே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நம்ம எல்லாரையுமே அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலதான் இன்றைக்கு மீட்டெடுத்திருக்காரு. நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. உலகத்துல எத்தனை ஜனகோடி மக்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ வீதமான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. நோயால் அழியிறாங்க, குடும்ப பிரச்சனைகள்னால அழியிறாங்க, தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் இருக்கிறதான எல்லா மன போராட்டங்கள்னால அநேக பேர் தற்கொலையினால எத்தனையோ பேர் அழிஞ்சு போறாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் நல்லவரா இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. இந்த நாளிலும் கூட அநேகருடைய சிந்தனையில, நிறைய பேருடைய சிந்தனையில அதிகமான ஒரு சிந்தனையால அநேகமான ஒரு போராட்டங்களோடு நிறைய பேர் இருக்கலாம் இன்றைக்கும். சிந்தனையோட சத்துருக்கள் போராடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது அந்த சிந்தனைகளோடு போராடுகிறதான அந்த சத்துருக்கள் அழிந்து போவான். வார்த்தை இருக்கிற இடங்கள்ல சத்துருக்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில நுழையறதுக்கு. ஆமென். கர்த்தர் ஆதியில ஆதாம கூட மண்ணினால வார்த்தைகளை சொல்லித்தான் அவர் உருவாக்குனாரு. நம்மளையும் தாயின் கருவுல தோன்றும் போல பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர். எல்லாமே இந்த உலகம் தோற்றதுக்கு முன்னதிலிருந்து இதுவரைக்கும் அவர் வார்த்தையினாலதான் எல்லாவற்றையுமே உருவாக்குனாரு, நடப்பித்தாரு, எல்லாரோடையும் பேசினாரு. ஆமென். ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் அதிகமாய் இடைப்படுவார். ஆமென். இயேசு நல்லவராய் இருக்கிறாரு. நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க எந்த வேலைகள் செய்தாலும், நாங்க எந்த இடத்துல இருந்தாலுமே நாங்க ஆவியானவரோட எந்த நேரமான ஒரு ஒரு தொடர்போடு நாங்க இருக்கவே வேண்டும். அந்த நேரம் சத்துருக்கள் எந்த விதத்திலையும் எங்களுடைய சிந்தனைகளோடு போராட முடியவே முடியாது. இது நான் சொல்லல, வார்த்தை சொல்கிறது அப்படி. ஆகவே நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க நாங்க காலையில எழும்புறது மட்டும்தான் எங்களுடைய வேலையா இருக்கக்கூடாது. எழுந்து நாங்க அந்த நாள் முழுதும் நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். ஆனாலும் கூட ஆவியானவர் எங்களோடு கூட நாங்கள் ஜெபிக்கும் போது மட்டும்தான் ஆவியானவர் எங்களோட இடைப்படணும் அப்படிங்கிறது இல்ல. நாங்க வேலை செய்யும் போது, நாங்க இன்னொருத்தரோட பேசும்போது ஆவியானவர் எங்களோட அந்த இடங்களுக்கு ஏத்த மாதிரி ஆவியானவர் எங்களோட இடைப்படுவாரு. அநேகருக்கு அந்த அந்த ஆஹ் தொடுதல் அந்த அந்த தொடர்பு இருந்திருக்கும். ஆகவே நாங்கள் இந்த வேர்ல்டில கூட ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை அனுமதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நிறைய காரியங்கள், நிறைய கண்ணீர்களுக்கு உட்பட்டதான காரியங்களா இருக்கலாம், வேதனையான காரியங்களா இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் ஒரு வழியாய் நடத்திடும் பாதைகளுக்காகத்தான் அந்த மாதிரியான எல்லா காரியங்களும் நடந்திருக்கு. ஆகவே கர்த்தர் உயர்த்தும் அளவு மட்டும் இந்த உலகத்துல கர்த்தர் எல்லா மனுஷரையுமே ஊழியத்துக்கு என்னவோ கர்த்தருடைய சேவை செய்யறதுக்குன்னு எல்லாரையுமே அழைக்கல. ஆமென். கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஜனங்களா இருக்கிற நாங்கள் இயேசுங்கிற நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் தான் ஏசப்பாவோட அந்த ஊழியங்கள். அவர் சொன்னாரு, அநேகருக்கு நீங்கள் போய் சுவிசேஷங்கள்ல சொல்லுங்க. என்னத்த ஏசப்பா பத்தி, ஆவியானவர் அவருடைய கடைசி வருகையை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட நாங்க முக்கியமா எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் கர்த்தர் இடைப்பட நாங்க நாங்க துதிக்கிற நேரம் கூட அநேகருக்கு தெரியாது, எங்களுடைய அந்நிய பாஷை தெரியாது. ஆகவே நாங்க அந்த அந்நிய பாஷையோட தான் ஏசப்பாவோட நாங்க துதிக்கிற நேரம் அதிகமாய் ஆவியானவர் அந்த நேரம் தான் இடைப்படுவாரு.
உள்ளத்துல அதிகமா இடைப்படுவார். உள்ளத்துல நீங்களும் ஆவியானவரும் பேசுகிற அந்த தொடர்பு தான் அந்த அந்நிய பாஷை. ஆகவே யாருமே துதிக்கும் போது பாடல் தெரியாவிட்டாலும் கூட நாங்க அந்நிய பாஷைகளோட ஆவியானவரோட பேசிக்கொண்டே இருக்கணும். அவரோட ஒரு தொடர்பு. அது யாருக்குமே அதோட அர்த்தம் தெரியாது. ஆனாலும் உங்களுக்கும் ஆவியானவருக்கு மட்டும் தான் அத பத்தின தெரியும். ஆமென். ஆகவே இந்த வேளையில கூட நாங்கள் கர்த்தர் எங்களை வந்து காண்கிற தேவன். அவர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக அவர் ஒரு பரிகார பலியானார் அப்படிங்கிறத நாம் அறிவோம். ஆமென். நாங்க நாங்க எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம். எத்தனையோ விட முடியாத அடிமைத்தனங்கள்ல இருந்திருப்போம். ஆனாலும் கூட அது எல்லாவற்றுக்குமே நாங்கள் இம்மட்டுமாய் செய்து கொண்டிருக்கிற பாவம் வரைக்குமே அவர் வந்து அந்த கடனெல்லாம் தீர்த்துட்டு தான் போயிருக்கிறாரு. ஆமென். ஆகவே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறாரு. ஆமென். ஆகவே இந்த வேளையிலும் கூட நாங்கள் சாட்சி வேலைக்காக கடந்து செல்லுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் கூட ராஜாவே, ஆண்டவரே அநேக துதிகளினால உம்முடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தியிருந்தோம். கர்த்தாவே சுவாமி உங்களுடைய வாழ்க்கையில நீர் அனுமதித்ததான காரியங்கள் எல்லாம் நன்மைக்கென நீர் சொன்னீர். கர்த்தாவே அப்படியாகவே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே நீர் அனுமதித்தீரோ அந்த காரியங்கள் எல்லாம் நன்மைக்கென நன்மையாய் முடிய கர்த்தாவே நீர் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்யறதுக்காக உமக்கு நன்றி. மட்டுமாய் துதிகளுக்கு கூட அசைவாடின தேவனே கர்த்தாவே இந்த வேளையில கூட நிறைய எடுக்க போறதான நிறைய மிகுதியான எல்லா காரியங்கள் சாட்சி வேலை வேதகம் வார்த்தை எல்லாவற்றும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீரே எல்லாவற்றும் வல்லமே நடத்தத்தக்கதாய் ஜெபிக்கிறேன். நல்ல நல்ல தகப்பனே. ஆமா. லக்கீஷா லக்கீஷா வீடியோ ஆன் பண்றீங்களா? சரி, இப்ப நீங்க சாட்சி வேலை நடத்துங்க. ஆன் பண்ணுங்க, பிரச்சனை ஆன் பண்ணுங்க. இப்ப நீங்க எல்லாம் எத்தனை பேர் எல்லாருமே இருக்கிறத எல்லாரும் பாப்பாங்க தானே, பிரச்சனை இல்லை. ஆன் பண்ணிட்டு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஒரு கணம் கண்களை மூடி கர்த்தர் இந்த கிழமை முழுவதும் எங்களுக்கு செய்த அனைத்து சாட்சிகளுக்காகவும் அனைத்து காரியங்களுக்காகவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நன்றிந்தவன் இருக்குமல்ல தகப்பனேசப்பா, நாளை கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஒப்பளத்திலும் கூட ஆண்டவரே சுவாமி நேரத்திலும் கூட கர்த்தர்களை ஆண்டவரை மட்டுமா நன்றி செலுத்துகிறோம். ஒப்பளத்திலும் கூட சாட்சியின் வேலைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீ சுவாமி ஆண்டவரே சுவாமி இந்த கிழமை முழுவதிலும் கர்த்தர்களை வழி நடத்தி கொண்டு வந்த உங்களுடைய மகா சாட்சிகளை ஆண்டவரே சுவாமி உடைய நாம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே அந்த இடத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதில் கர்த்தர் பேசுவான சாட்சிக்கும்படியாக சாட்சி நேரத்தை குறித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். சாட்சிகள் இருப்பேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மூலமாக சொல்லுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. சுவாமி கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக நான் சாட்சி சொல்லணும். என்னன்னா, கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதி மட்டும் எங்களை கண்ணீர் போல பாதுகாத்தாரு.
நாங்க வந்த ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைகள் பிரச்சனை ஒவ்வொரு இடத்திலேயும் தேவன் தாம் எங்களை கண்ணியமணி போல பாதுகாத்து எங்களை நடத்தி வந்திருக்கிறார். அன்றாட தேவைகளை சந்திச்சாரு, உழைப்புகளை ஆசிர்வச்சு கொடுத்தாரு. அது போல இந்த வீட்டுக்கு எங்களுக்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்க இருந்த எங்களால முடியாம இருந்த ஒவ்வொரு பொருட்கள் ஏனென்றால் உபகரணங்கள் வாங்க இருந்த தேவை என்று சொல்லி நான் நினைச்சது அதனால நான் நினைக்காத வண்ணம் எனக்கு அது பொருட்கள் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு என் கணவனுக்காக. அப்படியாய் தேவன் தாமே எங்களை அதிகமாய் எங்களை நேசிக்கிறபடினால் அவருடைய கிருபை எங்களுக்கு இந்த இடத்துல விளங்குறபடினால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமான இந்த அன்னைய தினத்திலும் இந்த ஆராதனை நடக்கிறதுக்கு இந்த இடத்துல இருவர் மத்தியில நான் வாசம் பண்ணி சொன்ன தேவன் பெரிய காரியங்கள் செய்கிறவரா இருக்கிறபடினால் அவரு எங்க வாழ்க்கையில செஞ்ச அற்புதம் அடையாளம் அதிசயங்களுக்காக கர்த்தருக்கு கோடி முறை நன்றி செலுத்தின சாட்சியை செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை செய்கிறதவனா இருக்கிறார். எங்களுடைய தேவைகளை எப்பொழுது எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்பது அவரை தெரிந்தபடினால் அனைதினமும் எங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறதவனா இருக்கிறபடினால் அவருடைய நாமத்தை எடுத்துவோம். இன்னும் இன்னுமாக சாட்சிகள் இருப்பின் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்து அதையெல்லாம் கண்ணி நிமைக்குள் முடி கண்மணி போல எங்களை பாதுகாத்துக் கொண்ட தேவனுக்கு கூட ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்லுகிறேன். என்ன சொன்னா நாங்க வேறுவலை பிரதேசத்துல இருந்து வந்திருக்கிறோம். என் சகோதரி இடத்துல இப்ப இன்றைய நாளில் இருக்கிறோம். என்னுடைய மூத்த சகோதரி. அப்போதும் கூட எங்களுக்கு மிகுந்த நாட்கள் நாங்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு மிகுந்த தடைகள் இருந்துச்சு, நீ வர கிடைக்கல. ஆனால் இந்த நாள்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நான் நன்றி சொல்லுகிறேன். மன மகிழ்ச்சியோடு இன்றைய நாள் அவருடைய சமூகத்துக்குள்ள முந்தி இருந்த இடத்துல இது ஒரு வீடாக இருந்தா இல்லறமாயிருச்சு. ஆனா இன்னைக்கு இது ஒரு தேவ சமூகமா இந்த இடத்துல கூடுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மகா கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சார். அதே போல நான் ஆண்டவருக்கு நன்றி சார். இன்னொரு பெரும் காரியம் நடக்கப்பட்டது இன்றைய நாளிலும். இன்னைக்கு நேற்றைய நாளில வீட்டுல நாங்க என்னுடைய இடத்துல 7 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு மரத்தை வெட்டி கொடுத்துட்டு நாங்க அந்த காணி வாங்கி போனதுல இருந்து அந்த வீட்டை எடுத்து போனது அந்த எடுத்த தென்னை மரம் வந்து எங்க வீட்டு மேலேயே வளர்ந்துருந்தது. வெட்டிக்க தடைகளா இருந்துச்சு சரியான வரைக்குமே. எத்தனை பேர் வந்து பார்த்தாலும் அது வெட்ட முடியாது, வெட்டி எடுக்க முடியாது, பாயம் வெட்டுனா உங்க கூரையில விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இனி நாங்க அதுல இருக்கிற அந்த தென்னை இந்த காய்களை பறிச்சிக்க முடியாம சில நேரம் அதனால மற்றவர்களுக்கு அது பிரச்சனையா இருந்துச்சு. அது எங்களுக்கும் ரொம்ப பாதிப்பா இருந்துச்சு. ஆனாலும் கூட நான் சொல்லுகிறேன், நேற்றைய நாள்ல அந்த தடை கட்டாவே கிருபையால் நீங்க போனது நான் இப்ப நாங்க ராத்திரி வேலை நித்திரை செய்யாலும் நான் அனுதினமும் ஒவ்வொரு மாலை ஜெபத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன். ராத்திரி முழுவதும் கத்திரை பிள்ளைகளையும் உங்களையுமாக தேவை பாதுகாக்கணும். ஏன்னா எங்க கூரைக்கு மேல நாங்க படிக்கிற படுத்தரைக்கு மேலதான் அந்த மரம் இருக்கும். இனி ஆண்டவர் தாம் எத்தனையோ காற்று மழை புயல் வந்திருந்தது. ஆனாலும் கூட இந்த பாதிப்புகள் நடக்க விடாபடி பாதுகாத்துக் கொண்டார். ஆண்டவருக்கு நன்றி. தனது நேற்றைய நாளில் அந்த மரத்தை வெட்டி எடுப்பதற்கு கற்று உதவி செய்தார். ஆண்டவர் ஒரு மனிதனை கூட்டி சேர்த்தார். நீ ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த பெரியதான காரியத்தை செய்து எங்களை ஆண்டவரை மட்டும் நடத்தி பாதுகாத்தார். மாற்றுமே இதை நாடு வந்த பயணங்களை கற்று நன்றி. அதே போல இந்த மாதம் 1ஆம் தேதியில இருந்து இந்த மாதம் இன்னைக்கு 30ஆம் தேதி வரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு 5 குழந்தைகளோடு கூட தாயாரை கணவரை இணையமாய் பாதுகாத்து கத்தருக்கு சுகங்களையும் சமாதானத்தையும் கொடுத்த கத்தருக்கு கூட சூத்திரம் நன்றி. சோத்திரம். எனக்கு இந்த மாசமே எத்தனையோ இதுங்கள்ல இருந்து ஆண்டவர் உச்சம் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. எந்த கஷ்டமும் இல்லாம இந்த இடுப்பு வலி நினைக்கிறேன் ஏழாம நம்ம உச்சம் கஷ்டத்துல சேர்ச்சிக்கு ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு தடையா இருந்துச்சு. அது எந்த நாளும் நான் வந்து கூட அந்த சேர்ச்சியில சொல்லுவேன். இந்த நாளும் எனக்கு நடக்க கூட இயலாதபடிக்கு அவ்வளவு ஆண்டவர் சாத்தா எங்களை வேலை செய்த இடத்துல சத்துரு அந்த மாதிரி அன்னைக்கு எனக்கு சேர்ச்சிக்கு போறதுக்கு கூட வசதி இல்லாம செய்யற வேலைங்கெல்லாம் எனக்கு நடக்கும். நான் இப்படி போறதா இருப்போமான்னு கூட இருந்தேன். ஆனா ஆண்டவருக்கு நான் போன கிழமை கிழமை ஆண்டவர் இந்த இடத்துல நான் நினைச்சுக்கிட்டேன். விண்ணப்பத்தை அவங்களுக்கு சொல்றது வரங்கள் இருக்காது. நானா விண்ணப்பத்தை வச்சேன். ஆண்டவரே இந்த வழிகள் எல்லாத்தையும்
உங்ககிட்ட தான் ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. என்ன சொன்ன வலி மருந்துகள் எனக்கு பாக்கிறதுக்கு நினைவு வர மாட்டேங்குது. எவ்வளவு மருந்து பிறந்தா நான் குடிக்கிறதும் இல்லை. ஆனா இதெல்லாம் நோண்டி வளர்த்த நேரம் ஒரு நேரம் நினைவு வரும். என்ன இது எனக்கு பயமா கூட இருக்கும். நான் அப்பயே நினைப்பேன், என்னத்துக்கு நான் பயப்பட, என் அப்பா இருக்காரு என்னோட அப்படின்னு சொல்லி ஏசப்பா இருக்காருன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிறேன். அவ்வளவு வந்து எங்க இதுல இந்த மாசத்திலேயே எனக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சிருக்குது. ஒன்றும் பால் வைக்கிறேன், உணவுகள் குறைபாடு இல்லை, எல்லாமே இருக்கு. என் கணவருக்கு நான் இந்த வருஷம் வருஷத்துக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு ஆண்டவர்கிட்ட நல்ல ஆண்டவர் உதவி செஞ்சார். அதையும் நான் எல்லாத்துக்கும் ஆண்டவர் எனக்கு செய்யக்கூடியதை செஞ்சேன். அதுக்காக ஆண்டவர் எனக்கு எல்லா வேலைகளையும் எல்லாத்துலயும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு வச்சாரு. அதுக்காக அந்த இது நாளைக்கு எங்க பேரனோட்டு பிறந்த நாள் 13 வயசு பிறக்குது. அவருக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. மற்றது எனக்கு அந்த நான் ஒரு விண்ணப்பம் வச்சேன் போனதை வைக்கணும். என்னோட நல்லா சம்பந்தப்பட்டவங்க அவங்க ஒரு ஆண்டோட பிள்ளைங்க தான். அந்த பொடியனுக்கு அவரு பேர் வந்து சனா சொல்லுவாங்க. அவருக்கு நல்லா படிச்சிருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு தொழில் கிடைக்கணும்னு சொல்லி எத்தனையோ வேலைங்களுக்கு போறாரு, இன்னும் சரி போகல. அதனால அதுக்காக ஒரு விண்ணப்பத்தை வைக்க சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்காக உங்களுக்கு ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி சொல்வேன். ஆமென். பெரிய காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறார். எங்களுடைய வார்த்தை தந்தால் எங்களுடைய நாமத்தை உயர்த்துவோம். விதமாக அவருடைய நாமத்தை உயர்த்தும் சாட்சிகளை கூறி மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. மைக்கு கொஞ்சம் மெட் பண்றீங்க. மைக் ஓகே. கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் இந்த மாதம் முழுதும் நாங்கள் நினைக்காத வண்ணமா எதுலையுமே இந்த குறை இல்லாத படிக்கு கர்த்தர் வழி நடத்தி வந்தாரு. என்னை கணவர் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே பாதுகாத்து நடத்திருக்காரு. அதோட இந்த மாதம் ரொம்ப இந்த மாதம் சொல்ற வெயிட்டா இருந்த மாதம் ஒண்ணு எனக்கு தாங்கி கொள்ளாத. நான் இவ்வளவு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு வெயிட் ஒண்ணு தூக்குனது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சில மனதளவுல அந்த மாதிரி ஒரு வெயிட் ஒண்ணு நான் இந்த மாதம் நான் உணர்ந்தேன். ஏன்னா அந்த வேலை கொஞ்சம் சரி எனக்கு ஃப்ரீ இருக்கல. என்னடா வெளிநாட்டுக்கு வந்த பிறகு எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு காரை கட்டி சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் இந்த 3 வருஷம் நான் வந்திருக்கேன், இந்த 3 வருஷமும் நான் இங்க வேலை செஞ்சு ஒரு கார் ஒண்ணு எடுத்தேன், அது எடுத்தேன், இது எடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஒரு 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 ஜோக்குக்கு சொன்னா சொல்லலாம், நான் இந்த நாட்டுக்கு நான் நோயத்தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. யோசிப்பேன், நான் ஒரு நேரம் யோசிப்பேன், வேலையெல்லாம் செஞ்சுட்டு யோசிப்பேன், எனக்கு இருக்கிற வருத்தம் யோசிப்பேன், அம்மா அப்பா இவ்வளவுதான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க தானே. இப்ப அதெல்லாம் நினைக்கிற நேரம் உண்மைக்குமே அவங்க அப்படி கஷ்டப்பட்டு அவ்வளவு நின்று கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் எதுலயுமே எந்த கூடாதபடிக்கு எங்களை இவ்வளவு நாளுக்கு பாதுகாத்தாங்க, தேவையில்லாம செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப அந்த வர்ற அந்த வேதனைக்கு என்ன சொல்றது, வலிக்கு கூட அழுகையும் வராது. அந்த அளவுக்கு கல்லு மாதிரி பாரம் ஆகிரும் எனக்கு. அப்ப நான் ஜெபிக்கும் போது ஏசப்பா சொன்னேன், ஏசப்பா எனக்கு இந்த பாரம் இப்ப எல்லாமே போயிட்டாங்க, ஆனா ரிலீஸ் ஆயிருக்கான நான் பாரமா இருக்கேன்னு ஏசப்பா என்னத்தினால என்னால தெரியல. ரொம்ப பாரமா இருக்கிறேன், கொஞ்சம் எனக்கு லேஸ் ஆகணும், கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ ஆகணும் ஏசப்பா அப்படின்னு. அப்ப எனக்கு சிந்தனை கூடாக ஒரு போராட்டம்னு இருந்துகிட்டே இருந்துச்சு. இது என்ன சொல்றது, கூட யோசிக்கிறது மாதிரி. அது அப்படியே தலைக்குள்ள இருந்து ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சோன்னா, நாங்க தினமும் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த யோசிச்சோன்னா அதுக்கு மேல இன்னொரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிந்தனையோட எனக்கு நிறைய போராட்டத்தோட தான் இருந்தேன் நானு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. எனக்கு ஃப்ரீயா ஜெபிக்கவே முடியாம அப்படித்தான் இருந்தேன் நானு. அப்ப நான் அதுக்காகவே ஜெபிச்சேன், ஏத்தப்பா எனக்கு கொஞ்சம் இதுல இருந்து ஒரு ரிலீஃப் ஒண்ணு கிடைக்கணும், எனக்கு இது நல்லா ஒழுங்கா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஜெபிச்சேன். அதுக்கு பிறகு இப்ப நான் எனக்கு நல்லா அந்த கொஞ்சம் அந்த பாரம் எனக்கு கொஞ்சம் இறங்கி இருக்குது. மனசளவுலயும் சரி, இந்த வேலை செய்யறதுக்கு ஏசப்பா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கிறாரு. அது போல நான் வேலை செய்யற இடத்துலயும் போராட்டங்கள் இருந்துச்சு.
ஒவ்வொரு மாசமும் கடைசியில வேலை செய்யும் போது எங்கள்ட்ட எம்ப்ளாயிஸ் ஏதாவது சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நேத்தும் இந்த மாதம் முடியுது. இப்ப திங்கட்கிழமை இந்த சைப்ரஸ் நாட்டுல ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே. அப்ப அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே லீவு. அப்ப எங்களோட மேடம் சார் எல்லாம் பேசிட்டு கேட்டாங்க, உங்களோட சேலரி கூட சேலரி போடவா, எப்படி போடணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்டாதான் எனக்கு தோணும், எனக்கு இந்த வேலையிலயும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்ப அந்த ஒரு போராட்டத்துல தான் இருந்துச்சு. ஆஹ் அந்த இதுலயுமே ரொம்ப நெருக்கமா இல்லாம நான் ரிலீஃபா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன். இப்ப அதனால எசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அது போல வீட்டுக்கு ஆஹ் இந்தியா தேசத்துல இருந்து அந்த பாஸ்டர் கெப்ரியல். ஆனா அந்த பாஸ்டர்ல எல்லாருமே ஏசி அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஏசி போட்டுருவோம், இவருக்கு என்ன, இவருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி ஏசி போடுவாங்க. ஆனா உண்மைக்குமே அவர் மாதிரி ஊழியர்கள் எழும்பி கடைசி காலத்துல கர்த்தர் எழுப்புன்னு சொன்ன மாதிரி அநேகர் எழுப்பி இருக்கிறாரு. அது போல அவர் இந்த நாட்டுக்கு வர்றது கூட ஸ்ரீலங்காவுக்கு வருவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல. அவரும் வந்திருக்கிறாரு. அவரோடையும் பேச கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அவரும் அடுத்த கிழமைகள்ல இலங்கை இயேசு ஜீவிக்கிற சபையில, கிளை சபையில ஆராதனை செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆகவே இந்த காரியங்கள் கர்த்தர் அவர் தேவையில்லாவற்றையுமே சந்தித்து கொண்டிருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு கொடான முறை நன்றி செலுத்தி சாட்சியை சொல்ல முடிக்கிறேன். அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்த அவர்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, அவர்களுடைய பாதைகள் மத்தியில் அவர்களை பாதுகாத்தீரே. பிசிக்கல் லைஃப்ல இருக்கலாம், சுவாமி அவங்களை பாதுகாத்து கொண்டீரே, அவங்களை தேய்ச்சின் ஆசனை பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக அந்த திரளான சாட்சிகள் கர்த்தர்களை எடுத்து பார்க்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சுவாமி கிருக்கை செய்யும்படியாகவும் சொல்லிக்கிறோம். அதுல இந்த சாட்சி நேரத்தை முடிவை வைக்கிறேன் புறம் செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தர் கூட வழிநடத்த ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென். சித்தி வார்த்தைக்காக ஜெபிக்க முடியுமா? ஹalleluya ஹalleluya. அன்பான ஜீவன் தேவனே, எல்லாம் வல்ல கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மண்டபத்தில் இந்த ராத்திரிக்குள் நீங்க அன்பு தரத்துல ஜெபிக்கப்பா. தகப்பனே சுவாமி, இந்த வேலையிலும் ஆண்டவரை இந்த ஆராதனை கூட ஆண்டவரே சுவாமி, இந்த நேரங்களும் ஆண்டவரே சுவாமி கடந்து வந்த எல்லா நிமிஷங்களும் பார்த்து உங்களுடைய வார்த்தை நேரமாய் இருக்கிறபடியா அந்த வார்த்தை நேரத்தை சம்பூர்ண கரத்து போய் ஜெபிக்கிற ஆண்டவரே, வார்த்தை பகிர்ந்து கொடுக்க போறவர்களை ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்தி பாவித்தருளுங்க. பாபருக்கு தாவியானவர் தாமியா நடத்தப்பட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே, தோக்க முடியும் ஆண்டவரே கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதி நடத்தும்படி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே ஒப்புக் கொடுத்து ஜெபம் நடத்துகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். எதுவும் நாங்க அது சின்ன எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தரை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஆனா அதுல மெயினா மெயின் விஷயம் ஒண்ணு, கதைகள்ல கேட்டிருப்போம், அவரை பத்தி கேட்டிருப்போம், அப்படித்தான் இப்படித்தான் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் தெரிந்த நோவா அப்படிங்கிறவர். முடிஞ்ச வீடியோ ஆன் பண்ணி வைங்க, அப்ப எனக்கும் கொஞ்சம் எல்லாரோடையும் பார்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் லேசா இருக்கும். நோவா எல்லாருக்கும் தெரிந்த நோவா தாத்தா, அவரை பத்தி தான் இன்னைக்கு சொல்றதுக்கு நான் எடுத்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச நோவா அவரோட இந்த பைபிள்ல நோவா அப்படிங்கிறது 2 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு பேழைய கட்டின நோவா,
இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் பெண் நோவால் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு பார்க்க போறது நோவா. நாங்க வேதாகமத்துல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாருக்குமே தெரியும் நோவாவுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருந்தாங்க, 3 மருமக்கள் இருந்தாங்க. மருமகள் 3 பேர் இருந்தாங்க. அப்ப அந்த அவங்களோட கதை தெரியும் இல்லையா? அவர் பேழை கட்டினாரு. பேழை இவ்வளவு அளவு, இவ்வளவு அளவு எல்லாமே தெரியும் இல்லையா? ஆனா இந்த 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 நோவா வந்து ஆஹ் ஏசப்பா வந்து ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த பேழை ஒண்ணு கட்ட சொல்லி சொன்னாரு இல்லையா? ஆஹ் ஏன்னு சொன்னா அந்த அப்படின்னா நோவாவுக்கு வந்து சரியா எத்தனை வயசு? நாங்க பார்ப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம் எடுத்துக்குவோம். எடுத்தவங்க வாசிங்க. 24ல 37. நான் வாசிக்கிறதா இல்லாட்டி யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்ப இது வந்து எழுதிட்டு போயிட்டாரு. ஏசப்பா இத சொல்லிட்டு போயிட்டாரு. மனுஷகுமாரன் வரும் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் போனாரு. இப்ப நாங்க எடுப்போம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 11, 12. பதினொன்னு 12. 6ஆம் அதிகாரத்துல 11, 12. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேலே தங்கள் வலியை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இருந்தார்கள் தான் போட்டிருக்கு இல்லையா? இப்ப நாங்க பார்த்த இந்த மத்தேயு அதிகாரத்துல 37வது வசனமும் இந்த 6ஆம் அதிகாரத்துல 11, 12வது வசனமும் இதுக்கு இடையில ஒரு வசனம் ஒன்று இருக்குது. இது வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா பாவம் தான் இருக்குது. ஏசப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, மனுஷகுமாரன் வரும் வரைக்குமே இந்த உலகத்துல பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரியா? சொன்னாரு இல்ல? அப்புறம் நோவா இருக்கிற காலத்துல, நோவா இருந்த காலத்துல, வாழ்ந்து கொண்டு இருந்த காலத்துல இந்த மாதிரி பாவமான காரியங்கள் அவர் இருந்த அந்த பூமியில, அவர் இருந்த இடத்துக்கு இருந்துச்சு. ரொம்ப சீர்கெட்டு போய் இருந்துச்சா அந்த பூமியோட நிலைகள். இதுக்கு இடையில நோவா அப்படிங்கிறவர் வந்து நாங்க பார்க்கலாம். அதே 6ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல பார்த்தோம்னா அந்த 2 இதுல அவர் சொன்ன அத்தகைய சூழ்நிலையிலும் நோவா எப்படி இருந்தார் அப்படின்ட்டு அந்த 9வது வசனத்துல போட்டிருக்கு. நோவா வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென். இது 2 கிடையில அந்த ஒரு வசனம் ஒண்ணு வர காரணம், அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மலைகள் எங்களுக்கு தெரியும் தானே. சாதாரணமா நாங்க இருக்கிற இடத்துல அரப்பலாங்கண்டை தானே, மலையை பார்த்தா எங்களுக்கு பாக்குற இடத்துல கிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிட்ட போனா இன்னும் பெருசா இருக்கும், உயரமாவும் இருக்கும் இல்ல? அதையும் விட அந்த மலைகளை தாண்டி அதுக்கும் மேல தானா அந்த பேழை இருந்துச்சாம். அப்ப நினைச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு ஜல பிரளயம் வருவதற்கான காரணம் என்ன சொன்னா, மக்கள் வந்து கடவுளோட வழியை விட்டு விலகி தீய செயல்களை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இதனால ஏசப்பா கோபம் அடைஞ்சிருக்காரு இல்லையா? கோபம் அடைஞ்சு அவர் எடுத்த முடிவு தான் என்னதுன்னா, இந்த பூமிய பெரிய ஒரு வெள்ளத்தினால அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு செஞ்சாரு. ஆனா இந்த 9வது வசனத்துல நாங்க பாக்குறோம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் இல்ல, கீழ்ப்படிஞ்சும் இருந்தாரு.
ஏசப்பாவோட சஞ்சரித்து கொண்டும் இருந்தார். அதாவது பேசிக்கொண்டும் இருந்தார். அவரோட ஒரு தொடர்போட இருந்த சரி வேற அப்படியும் இருந்தாரு. அதனால நோவாவுக்கும் நோவாவோட குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலையா, எதுவுமே வரல. இல்ல தெரியும், நோவா வந்து எத்தனை நாள் அந்த பேழையிட அளவு கூட அதுல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹ் எத்தனை வசனம், அந்த பேழை வந்து கூட என்ன மரத்துல செய்யணும் அப்படிங்கிறது வரைக்குமே எல்லாமே சொல்லித்தான் இருக்குது. கொப்பேர் மரத்துல செய்யணும் அப்படின்னு கூட சொல்லி இருக்குது. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையில ஏசப்ப இவ்வளவு பெரிய ஒரு இவங்க பாவம் செய்யறாங்க, இப்படித்தான் நடக்குது, இதனாலதான் நான் அந்த ஆஹ் பூமியவே நான் ஒரு வெள்ளத்தை அனுப்பி நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லியும் ஏசப்பா மேல ஒரு வார்த்தை கூட திருப்பி கேட்காதபடிக்கு இப்ப ஸ்ரீலங்காவுல வெள்ளம் ஒண்ணு வருது. அதான் பேர்வலை பக்கம் இல்லாட்டி கழுத்துற பக்கம் வெள்ளம் ஒண்ணு வந்துருச்சு. சரியா? இப்ப வந்த வெள்ளம் மாதிரி தான் நான் இப்ப இது கொஞ்சம் பெரிய இப்ப இந்த நோவா காலத்துல வந்த மாதிரி பெரிய ஒரு வெள்ளம் வந்துருச்சு. வந்தோடனே இப்ப ஏசப்பா வந்து சொல்றாரு, யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, இந்த என்னது இந்த மாதிரி ஒரு பேலையை கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப மத்தவங்க இருந்து என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே பேர் வழியில கடல் வேற இருக்குது, இதுக்கு மேல வந்தா சரி நாங்கெல்லாம் போறது தானே, நாங்க எப்படி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க யோசிச்சிருப்போம். அப்ப அந்த இடத்துல நோவா வந்து ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலதான் ஏசப்பா அவரோட அந்த நோவாவோட குடும்பத்தை எந்த ஒரு இதுலயுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாத படிக்கன்னு அந்த ஜலப்பிரயத்துல கொஞ்சம் சரி அவங்களுக்கு எதுவுமே ஆகாதபடிக்கு அந்த பேலைய கீழ் பூசி செய்ய சொல்லி சொன்னாரு. அப்ப நாங்க அந்த பேலை வந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. நிறைய பேர் போயிட்டு பாக்குறாங்க. நம்ம போன்களையும் பார்த்தா யூடியூப்ல எல்லாம் அடிச்சு அப்படி பார்க்கலாம். சில பேர் நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பெருசு அந்த பேலை. அப்ப நாங்களா இருந்தா கட்டியிருப்போமா? அடுத்த இந்த கிட்டத்துல கூட ஒருத்தர் வந்து ஒரு ஆப்பிரிக்காவோ யாரோ தெரியல, ஒரு கருப்பு மனிதர் ஒருத்தர், அவர் கூட அந்த ஏசப்பா வந்து என்ன சொன்னார் அப்படின்னு, அவரோட பேசினார் அப்படின்னு சொல்லி அவருமே பெரிய ஒரு பேலையை கட்டினாரு. ஆனா கடைசியில அவரையுமே பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பொய் சொன்னார் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த கதை நமக்கு தெரியும். அப்ப நோவாவும் நோவாவோட மனைவி, நோவாவுக்கு பிறந்த சேம் காம் ஆபேத், 3 பிள்ளைங்க, அவங்களோட 3 மருமக்கள்கள் 3 பேர். இப்ப மொத்தம் 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேரோட ஏசப்பா சொன்னாரு என்னது, எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடி ஆணும் பெண்ணும் நீ கொண்டு போ அப்படின்னு தான் சொன்னாரு. இல்ல அவர் வந்து சொன்ன அந்த அதே சொன்னபடியே ஏசப்பா அந்த சாரி நோவா வந்து எல்லாரையும் உள்ளுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. பெத்த நாள 40 நாள் நான் பார்க்கலாம், 40 நாள் அவர் வந்து பேழைக்குள்ள இருந்தாங்க. அவங்க குடும்பமா பேழைக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். 40 நாள்னா 40 நாளுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணுமா இருந்திருக்கும். ஏன்னா ஏசப்பா அத கூட நீ இதெல்லாமே சேர்த்துக்கிட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லி எல்லாமே அதுக்கேத்த மாதிரி செஞ்சு கொண்டு போயிட்டாங்க. போயிட்டு இருந்தோமே, அதுல முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த நோவாட மனைவி, அவங்களுக்கு வந்து சரியா இன்னுமே பைபிள் எந்த இடத்துலயும் நோவாட மனைவிக்கு பேர் ஒண்ணு குறிப்பிட்டதா இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு புக்ல சொல்றாங்களாம், பேர் வந்து நாமா அப்படின்னு. யாத்தேர் புத்தகத்தின்படி நோவாட வைஃப் பேர் வந்து நாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். இன்னொன்னு புக் ஆஃப் ஜூப்ளியஸ் அப்படிங்கறதான ஒரு புத்தகத்திலையும் 4ஆம் அதிகாரம் 53வது வசனத்துல எம்சரா அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப எங்களுக்கு தெரியாது அவரோட வைஃப்ட பேரு. ஆனா நோவாவோட மனைவியை பத்தி நிறைய இடங்கள்ல குறிப்பிடலையா, அவங்க வந்து முக்கிய கதாபாத்திரம் இல்ல, முக்கியமான ஒரு ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா 6ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல மனைவியை பத்தி போட்டிருக்கு. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும்
பேழைக்குள் பிரவேசியுங்கள். அந்த நேரம் மனைவியை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 1வது வசனத்திலயும் 7வது வசனத்திலயும் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், அந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்புறம் 7வது வசனத்துல சொல்றாரு, ஜலப்பிரளயத்துக்குள் தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அது 2வது. நோவாட மனைவியை பத்தி போட்டிருக்கு. 3வது போட்டிருக்கு 8ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல போட்டிருக்கு. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். இந்த 3 வசனத்துல மட்டும்தான் நோவாட வைஃப் பத்தி போட்டிருக்கு. பெயர் போடாம மனைவின்னு மட்டும் போட்டு இருக்கு. ஆனா இப்ப அவருக்கு அந்த ஜல பிரளயம் அந்த வெள்ளப்பெருக்கு ஒண்ணு வர்ற நேரம், அவருக்கு வர்ற நேரம் 600 வயசுதான். வந்துட்டு அந்த வெள்ளம் வந்து பக்தி போனது அவர்கிட்ட 601வது வருஷம். 7வது அதிகாரத்துல 11வது வசனம் நினைக்கிறேன். 7, 11வது வசனம் வாசிங்க பாப்போம். ஆமா, 7வது வசனத்துல 7வதுல 11வது வசனம். நீ கோபேர் மரத்தால் இல்ல 7ஆம் அதிகாரத்துல 11, 12. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகல வித 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 14 தானே? 11. 11 நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அன்னைக்குதான் இந்த 7வது அதிகாரத்துல 11வது வசனத்தின்படி அவருக்கு 601 வயசு. அவருக்கு 601 வயசுனா 600 வயசு. அப்புறம் 7ஆம் அதிகாரத்துலதான் போட்டிருக்கு. சரி, 8ஆம் அதிகாரத்துல 13 போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஆமா, 8ல 13 போட்டிருக்கு. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியில பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. அப்ப 600 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிருச்சுன்னா அந்த ஜலப்பிரளயம் போறதுக்கு ஃபுல்லா நிக்க. அப்ப அது நின்றுக்கு எங்க ஒரு இடத்துல நின்றுச்சாங்க, அரராத் மலை அப்படிங்கறதான ஒரு இடத்துலதான் அந்த பேழை நின்றுருக்கு. சரி, அப்ப எல்லாருக்குமே தெரியும் அந்த நோவாட்டு கதையில ஒரு புறா ஒலிவ் காய் புறா ஒலிவ் இலை கொண்டு வந்தானா அது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நடக்குது. இப்ப இதுல முக்கியமா சொல்ற ஒரே ஒரு கருத்துனா, அவர் குடும்பத்தை கட்டுனாராம். அவர் நோவா தன் நோவா குடும்பத்தை கட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அவர் ஒரு 40, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி 40 நாள் அவரு பேழைக்குள்ள இருந்தாரு. பேழைக்குள்ள இருந்து எல்லாத்தையும் வெளியே கூட்டிட்டு வந்தார். உள்ளுக்கு திரும்ப கூட்டிட்டு வெளியே கொண்டு போனாரு. அப்படி இப்படின்னு அந்த கதையும் தெரியும். ஆனா உண்மைக்குமே நோவாவோட கதையில நோவா ஃபுல்லாக அவருடைய குடும்பத்தை தான் கட்டி இருக்காரு. அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய ஒரு வெள்ளம் ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவரோட மனைவி தான் அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. நோவாட மனைவி தான் நோவாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. அந்த பேழை கட்டுனதுல இருந்து அவர் போயிட்டு ஏசப்ப இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நான் இதை செய்ய போறேன் அப்படின்னோடனே வேற யாராவது இருந்தா என்ன சொல்லிப்போம்? நாங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? உங்களுக்கு ஒரு வேலை இல்ல, இவ்வளவு பெரிய பேழை கட்டணும், இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, இப்படி பொருளாதார பிரச்சனை இருக்கு எங்களுக்கு, இதுல பேழை கட்டணும் அப்படின்ட்டு நாங்க கேள்வி கேட்போம் இல்லையா? இப்ப இருக்கிற இதுல சொல்றேன் நானு. அந்த நேரம் நோவாவோட காலத்துல இவ்வளவு பெரிய பினான்சியல் பிரச்சனை எல்லாம் இருக்கல அவருக்கு. ஏன்னா அவருக்கு பினான்சியல் பிரச்சனை இருக்கல, லோன் இருக்கல,
அப்புறம் அவருக்கு என்னது கேஸ் பிரச்சனைங்க இருக்குல்ல, ஃபேன் வசதி, அந்த எலக்ட்ரானிக் பிரச்சனை எல்லாம் அதெல்லாம் இருக்கவே இல்லை அதுல. அப்ப அதனால அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்ல. அவங்க சரியா ஒரு ஒரு ஸ்டார்ட்ல இருந்து அந்த பேலை கட்ட சொன்னதுல இருந்து முடிஞ்சு அவர் வெளியே போகும் வரைக்கும் நோவாட மனைவி வந்து அவர் கூடவே இருந்து எல்லா விஷயத்திலும் ஹெல்ப் பண்ணி அந்த பேலைய கட்டுனாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அதுலயும் இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா, அந்த பேலை சாரி நோவாட 3 புள்ளைங்க சேம், காம், ஆபேல். அவங்க கூட சொல்லியிருக்கலாம், நீங்க கட்டுறதா இருந்தா நீங்களே கட்டுங்க, எங்களுக்கு கட்டுறதுக்கு ஏதாவது அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனாலும் நோவா வந்து அவங்களோட மகன்களையுமே நல்ல முறையா வளர்த்து கீழ்ப்படிவா வளர்த்தனால தான் அவ்வளோ பெரிய பேழை நோவாவுக்கு மட்டும் கட்ட முடியுமா இருந்திருக்குமா? இல்லைன்னா அவரோட இருந்திருந்தாங்க. மகன் இருந்த 3 பேர் இருந்தனால தான் கட்டுறதுக்கு இன்னுமே ஈஸியா இருந்திருக்கும் அவங்களுக்கு. அப்ப இந்த வார்த்தையில வந்து நோவா அவரோட குடும்பம் ஒவ்வொரு வகை விலங்குகளும் ஜோடி ஜோடி ஆணும் பெண்ணுமாக ஆஹ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த 6வது அதிகாரத்துல 21வது வசனம் சொல்றது, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள், எல்லாம் வச்சுக்க அப்படின்னு சொல்லியும் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு இல்லையா? 6ஆம் அதிகாரத்துல 21வது வசனம். இப்படி 40 நாள் இரவும் பகலும் இடைவிடாமல் 7வது அதிகாரத்துல 12வது வசனத்துல போட்டிருக்கு, 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. எங்களுக்கு 1 நாள் 2 நாள் மழை பெய்ஞ்சாலே வெள்ளப்பெருக்கு வந்துரும், எங்களுக்கு போறதுக்கு தட்டுப்பாடு இருக்கும். அதுவும் இல்லைன்னா மிச்சம் எது போனா என்ன சொல்றது, கரண்ட் கூட ஒரு ஒரு இடங்களுக்கு இல்லாம போயிரும். ரொம்ப மழை வந்துருச்சுன்னா இயற்கை பேரழிவுகள் வரும், என்னென்னவோ எல்லாம் சேதங்கள் எல்லாம் வரும். அதுலயும் 40 நாள் அவங்களுக்கு அந்த பாதிப்பு கூட இருக்கல. அந்த அந்த நேரம் அவங்க அழகா அந்த 40 நாள் அதுக்குள்ள இருந்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, 9ஆம் அதிகாரம் 17 அந்த பூமியின் மேலு அந்த வெள்ளம் வந்து ஃபுல்லாவே வத்தி போன பிறகு ஏசப்பா வந்து நோவாவுக்கு ஒரு உடன்படிக்கை சொன்னாராம். 9ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் சொன்னாராம், எனக்கும் இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோட சொன்னார் அப்படின்னு இருக்குது. அப்ப ஏசப்பா சொல்லிட்டாருன்னு வாக்கும் பண்ணிட்டாரு, இனிமேல் நானு வெள்ளத்தினால பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு வாக்கும் கொடுத்துட்டாரு. அதுக்கு அடையாளமா வானவில் ஒண்ணும் இருந்திருக்கு. ஏது பிரச்சனை என்னாச்சு? கேக்குறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கேட்பேன், திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து கேட்பேன். அப்ப அடையாளமா வானவில் அமைச்சிருக்கிறாரு. அப்ப இத பொறுத்த சொல்ல போனா அவரோட குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு அவர் காத்துக்கிட்டு வர்றதுக்கு முதற்காரிய நோவா வந்து ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு, நீதியும் உத்தமனுமாய் இருந்தாரு அப்படின்னு சொல்லி பைபிளே போட்டுதான் இருக்கு. அதனால நாங்க இனி வரும் காலத்துல கூட நாங்க எங்களுக்குன்னு ஒரு காரியம் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொன்னாலுமே வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க, வீட்டுல தலை வந்து ஆண்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள இதுல வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி என்ன சொன்னா தலையில நான் சொல்றேன், பெண்கள் தான் ஆவிக்குரிய ரீதியில ஒரு என்ன சொல்றது, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க ரொம்ப பலன் உள்ளவர்கள். பெண்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, கணவன் ஏதாவது இல்ல நான் ஜெபிக்கிறதுக்கு ஏதாவது அப்படி இப்படின்னு எது சொன்னாலுமே இல்ல, பெண்கள் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல நீங்க வாங்க ஜெபிங்க, நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், நமக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு, இத்தனை தேவை இருக்கு, இதுகளுக்காக ஜெபிங்க அப்படின்னு பெண்கள் தான் மனைவிகள் தான் வழி நடத்துவாங்க. போஸ்ட் பண்ணி சரி நீ வந்து ஜெபி இல்லாட்டி உட்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நோவாட்டு காலத்துல இருந்தது மாதிரி இந்த காலத்துல நம்ம வாழ்க்கையில கூட
ஆஹ் நமக்கு ஜலப்பிரளயம் ஒண்ணு வரணும் அப்படிங்கிறது இல்ல. ஜலப்பிரயத்தை போல எது வந்தாலுமே ஆஹ் குடும்பமா நாங்க கடவுள்கிட்ட பாதத்துல கீழ்ப்படிஞ்சு எந்த விஷயம் நாங்க செய்ய போகணும் அப்படின்னா கடவுள் பாதத்துல கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு அவர்கிட்ட வார்த்தையை கேட்டு நோவாட நோவாட மனைவி வந்து நோவாவுக்கு எல்லா விஷயத்தையும் கேட்டு அன்னைக்கு அவங்க எல்லாம் ஒத்துமையா இருந்து அவர்கிட்ட வார்த்தையை கேட்டு அந்த பேழைய கட்ட முடியதா இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் நம்ம எதிர்காலத்தை நம்ம செய்யணும், இல்லாட்டி போனா செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். ஆனா செய்யறதுக்கு அஞ்சு கையில 5 விரல்ல இப்ப 2 கையில ஒரு கை தான் தாங்களா இருக்குது, இன்னொரு கை இல்ல அப்படிங்கறது மாதிரி இருந்தாலுமே ஏசப்பாவோட நாங்க பயணிக்கும் போது எல்லாத்தையுமே சரியா செய்யறதுக்கு ஏசப்பா எங்களுக்கு கட்டாயம் கிருபை செய்வாரு. நாங்க இன்னொரு ஆக்கள்கிட்ட முன்னுக்கு என்ன சொல்றது, அவங்களுக்கு இன்னொரு எப்படி சொல்ல, நம்ம வாழ்ற சமுதாயத்துல நமக்கு முன் இருக்கிறவங்க வந்து அந்தஸ்தாலையோ இல்லாட்டி போனா வேற விஷயங்களால அவங்க பெருகி இருக்கலாம். இல்ல நமக்கே காட்டலாம் அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இயலும், அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்களால என்ன இயலும், ஜெபிக்க மட்டும்தான் இயலும்னு அப்படித்தான் சொல்லுவாங்களா இருக்கும். ஆனா நமக்கு தெரியும் நம்முடைய தேவன், நம்முடைய ஜீவனுள்ள தேவன் வந்து நமக்காக எதையும் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நோவாட்டு குடும்பத்தை காப்பாத்தினது போல நம்போட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு பாதுகாக்க அவர் வல்லவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் செய்கிற தேவன் எங்களுக்காக. இன்னும் ஏசப்பா சொன்னது போல அதே மத்தேயு 24:37 வசனத்துல மனுஷகுமாரன் வரும் மட்டுமே அந்த பாவங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலக்கெடுவுலயும் பாவங்கள் இருக்குது. பாவமான மனிதர்கள், பாவமான காரியங்கள் அதெல்லாம் இருக்கிற சமுதாயத்துல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப எங்களுடைய வாழ்க்கையும் கூட நோவாவை போல ஒரு நீதிமானாய், நீதிமான ஒரு பெண்ணா, நீதிமான ஒரு ஆணா, உத்தமமா கடவுளுடைய ஊழியத்தை செய்வோ, கடவுளுடைய காரியத்தை செய்யவோ எங்களுடைய வாழ்க்கை கூட நாங்க நீதியா உத்தமனா நாங்க நடந்து நாங்க போகணும்னு சொன்னா ஏசப்பா நம்மளோட வாழ்க்கை நோவாட்டு குடும்பத்தை போல பாதுகாப்பாரு. ஆகவே நாங்க எங்களுக்கு தெரியும் இந்த பைபிள் அப்படிங்கிறது வந்து சும்மா நாங்க எடுத்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வரது, இல்லாட்டி போனா ஆஹ் சனிக்கிழமை சரி எந்த நாளைக்கும் அந்திக்கு குடும்ப ஜெபத்துல திறந்து திறந்து பாக்குறது, அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய பேர்த்துக்கு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியும் கடவுள் அறியாத ஜனங்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆஹ் ஆனால் இந்த இந்த வார்த்தை இல்லைன்னா நமக்கு 100% ஒரு ஆசீர்வாதம் பெறவே முடியாது. நான் சொன்ன நான் ஏன் இது சொல்றேன் அப்படின்னு சொன்னா கடைசியா சொல்றேன். இந்த நோவா கதையில இந்த பைபிள்ல இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா ஏசப்பா சீஷர்கள் உட்பட நிறைய பேர் ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னுக்கு இருந்தவங்களும் அவருக்கு பிறகு இருந்தவங்களுமே எல்லாத்தையும் பத்தி இந்த பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா அந்த பைபிள்ல அதே போட்டிருக்கு, அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த விதைக்கிறவனுடைய உவமை. என்னத்துல லூக்கா 8ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். 8 எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல போட்டிருக்கு, விதை தேவனுடைய வசனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மீன் விதை வந்து தேவனுடைய வசனம். விதைக்கிறவர் தான் மனுஷகுமாரன். விதைக்கிறவன் மனுஷகுமாரன். ஏன் சொன்னா விதைக்கிறவனுக்கு அடுத்த உவமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னது எல்லாத்துக்குமே தெரியும். விதைக்கிறவனுக்கு அடுத்த உவமை என்னது, வழி அருகே ஒரு விதைகள் விழுகுது, கட்பாறை நிலத்துல விழுகுது, அப்புறம் முட்கள் பாதையில விழுகுது, அப்புறம் நல்ல நிலத்துல விழுகுது. வழி அருகேனா அந்த வார்த்தைகளை கேட்டு பாதிக்கு பாதி கொஞ்சம் காதுல போட்டு சாப்பிடுது. கட்பாறைனா பழத்துல கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஆஹ் ஒரு மாதிரி என்ன சொல்றது,
அந்த வார்த்தைகள் வந்து தங்களுக்குள்ள வேர்கொள்ளாதபடினால கொஞ்ச காலத்துல விசுவாசிச்சு சோதனை வந்த பிறகு ஏதாவது அவங்களுக்கு ஒரு வேதனை, சோதனை ஏதாவது போராட்டம் வந்துச்சுன்னா, அது பிறகு அவங்க அதுல இருந்து பின்வாங்கி போயிருவாங்களாம். முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்ட விதைகள் வந்து வசனத்த கேட்பாங்களாம். ஆனா கேட்டோனே அவங்களுக்கு ஐஸ்வர்யத்த பத்தி, அந்த உலகத்த பத்தி இருக்கதான ஒரு அ காரியங்கள்ல அவங்க நெருக்கப்பட்டு, அவங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்காது. வெளிப்படாது இந்த பலன்கள் அந்த மாதிரி. வசனம் இருந்தாலும் வெளிப்படாது. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க வந்து நன்மையான உண்மையும், நன்மையுமான இருதயத்துல காத்து, அந்த வார்த்தைகள காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அதுதான் சொல்லுது. ஒன்று 30ம், 60ம், 100 பலன் கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அப்ப அ நாங்க 100க்கு 100 வீதம் 100 நாங்க பலன்களை நாங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நாங்க எங்களுடைய வார்த்தைகள இந்த வார்த்தைகள வேதாகம வார்த்தைகள நாங்க கட்டாயம் எங்களுடைய உங்களுடைய காதுகள்ல நாங்க எடுக்கிறது மட்டுமல்ல, உள்ளத்துக்குள்ள நாங்க எடுத்து அத நாங்க கிரியை செய்றவங்களா இருக்கணும். 100க்கு 100 ஆசீர்வாதங்கள பெறக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். ஆகவே நாங்களும் நாள்ல பார்த்தது போல நோவாவுடைய வாழ்க்கையில நோவா எப்படி எவ்வளவு பெரிய அந்த பேரழிவுலயும் கூட அந்த குடும்பத்த பாதுகாத்தாரு. பாதுகாக்க ஏசப்பா கிருபை செஞ்சாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அவங்கள நல்லபடியா ஆ அவங்க அந்த பேழையிலேருந்து வெளிய வர மட்டும் பாதுகாத்தாரோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ வெள்ளத்த போல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொரு பக்கம் முடியும்போது, இன்னொரு பிரச்சனை இன்னொரு அப்படி மாறி மாறி வந்தாலுமே, தாங்க முடியாத அளவுக்கு போராட்டங்கள், வேதனைகள் வந்தாலுமே, ஏசப்பா அவை எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். அதை விசுவாசத்தோட நாங்கள் இந்த வார்த்தைகள ஒவ்வொரு நாளும் நாங்க வார்த்தைகள கொண்டு அ அத நாங்க என்ன சொல்றது? அந்த வார்த்தைகள நாங்க மனதுக்கு எடுத்து ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க. அதேபோல இனியும் என்னோட வாழ்க்கையில நீங்க செய்யுங்க அப்படிங்கிற விசுவாசத்த நான் வச்சிருக்கேன் ஏசப்பா. நீங்க என்னுடைய வாழ்க்கையில நிறைய செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபிக்கும்போது கட்டாயம் கர்த்தர் கிரியைகளை செய்வார். ஆசீர்வதிப்பாராம. ஆகவே இந்த வேளையில கூட நாங்க பார்த்ததான இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிச்சு முடிவுக்கு வருவோம். ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த வேளையில கூட ஆவியானவரே சுவாமி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே 6ஆம் அதிகாரத்துல சுவாமி நோவாவை பற்றியதான வார்த்தைகள் எவ்வளவா இருக்கிறது ராஜாவே. நோவா ஆண்டவரே நோவா வாழ்ந்த காலத்துல சுவாமி நீதிமொத்தமானா இருந்தார் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே, அப்படியாய் தகப்பனே அவருடைய குடும்பத்தை ஆண்டவரே சுவாமி அந்த ஜல பிரளயம் வந்தும் கூட ராஜாவே, ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு எதுவுமே ஆகாதபடிக்கு, ஆண்டவரே சுவாமி மனைவி தன் கணவனுக்கும் பிள்ளைகள் தன் தாய் தந்தைக்கும் இருவருக்குமாய் ஆண்டவரே சுவாமி உதவிகளை செய்து அந்த பேழையை கட்டி அந்த 40 நாளும் ஆண்டவரே அந்த பேழைக்குள் இருந்து வெளிவர மட்டும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு வர கர்த்தாவே நீர் கிருபை செய்தீங்க. அதன் பிறகு அந்த ஆண்டவரே சுவாமி அந்த சேம்காம் யாபேத் வழியாக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே சுவாமி பல்கி பெருகிற அளவுக்கான ஆண்டவரே தகப்பன் ஒரு ஆசீர்வாதங்கள் நீர் கொடுத்து ராஜாவே அப்படியாகவே உம்மை நீர் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆவியானவரே சுவாமி. அப்படியாகவே ஆண்டவரே தகப்பனே அவருடைய வாழ்க்கையில நீர் ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன், காத்த தேவன். கர்த்தாவே இனியும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கூட நீர் அப்படியாய் செய்கிறதுனால உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேளையிலும் கூட நாங்க ஆம், லெசி அங்கிள், லெஸ்லி அங்கிள்,
கொஞ்சம் இருங்க, சத்தமா இருக்கு. மன்னிக்கவும். இங்க சர்ச்ல பின்னுக்கு சர்ச்ல மணி சத்தம் வந்தனால மியூட் பண்ணிட்டேன். ஆம், வார்த்தைக்காக வார்த்தைக்காக ஜெபிச்சாச்சு. யாருக்காவது விண்ணப்ப ஜெபங்கள் இருந்தா சொல்லுங்க, நாங்க ஜெபிப்போம். விண்ணப்பத்துக்கு ஜெபிக்கவா இல்ல விண்ணப்பத்துக்கு செய்ய? விண்ணப்பங்கள் எப்படினாலும் விண்ணப்பங்கள் இருந்தா அதுக்காக ஜெபிங்க. விண்ணப்பங்கள் என்ன இருக்குன்னு கேளுங்க. கமலக்கானா விண்ணப்ப ஜெபம்னு சொன்னாங்க முதல்ல ஜெபிக்க சொல்லி. அவங்களுக்காக ஜெபிப்போம். ஷேன் சொல்லி யாரோ ஒரு பேரும் சொல்லியிருந்தாங்க. சித்தி அவங்களுக்காக ஜெபிங்க. அவர் நல்லா படிச்சிருக்கிறாராம். ஆனா அவருக்கு வேலை இல்லையா. வேலை ஒண்ணு கிடைக்கணும்னு சொல்லி அவருக்காக ஜெபிங்க சித்தி நீங்க. மத்தது ஒண்ணு இருக்கு சொல்லி அவனோட பேரனுக்கு பர்த்டேயா 13 வயசு. பர்த்டே அவங்களுடைய பேரனுக்கு. அவங்க 2 பேத்துக்காகவும் சித்தி ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே சுவாமி. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே சுவாமி தகப்பனே சுவாமி இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே தகப்பனே இந்த விண்ணப்ப வேலையை பாதப்படி கொடுக்கிறோம் ராஜா. இந்த விண்ணப்ப நேரத்தை பொருட்படுத்த ஆசீர்வதித்திருக்கிற சுவாமி ஆண்டவரே நேரத்தை இந்த தடைகள் வெற்றி ஆண்டவரே முதலாக விண்ணப்பத்தை அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே யானை பாய்ந்த கரத்துல வச்சு பேக்கிறோம் ஆண்டவரே நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அதே போல தகப்பனே சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி எங்கள் கமலா சகோதரி அந்த தாயார் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாரு விண்ணப்பங்கள் வைத்தார்கள் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு விண்ணப்பம் ஆண்டவரே சுவாமி உணர்ந்திருக்கிறவராயிருக்கு சுவாமி. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவரே சுவாமி சொல்லப்படுற அந்த ஆண்டவரே நல்ல ஆண்டவர் படிப்பினையும் ஆண்டவரே மகனாக இருந்தும் ஆண்டவர் தொழில் வாய்ப்புகள் இல்லாதபடி இருக்கிறபடி நான் மகனுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவர் தாமே மருத்துவரை கொட்டுக்கும்படி ஆண்டவரே உங்க ஜெபிக்கிற ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு வைக்கிற இந்த விண்ணப்பத்தை கத்தாவே நாங்க வாரக்கிழமையில் சாட்சிகளை கேட்க கத்த தாமே கிருபை செய்யும்படி எல்லாம் வழி இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தை கொடுத்த மகனை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். இப்படியாக சுவாமி அபியானத்தை கருத்துல வைக்கிறப்பா ஆண்டவரே சுவாமி சகோதரிடைய ஒரு விண்ணப்பம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இந்த மகனை ஆண்டவரே சுவாமி ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சிறு மகனை 13 வருஷம் நாளும் ஆண்டவரே சுவாமி அப்பா அந்த மகனுடைய பிறப்பின் நாளாயிருக்கிற இந்த நாளை தாமே பொருட்படுத்த ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே அந்த மகனை ஆண்டவரே சுவாமி தாயின் கருவத்திலே துவக்க முதல் இம்மட்டுமாக ஆண்டவரே சுவாமி நீரை வழிநடத்தி பாதுகாத்து ஆண்டவரே சுகங்களோடு சமாதான நன்மைகளை பெருகப்படுத்தி ஆசீர்வைத்து ஆண்டவரை மட்டும் வழி நடத்தினீர் சுவாமி. இந்த மகனை ஆண்டவரை இன்னுமாக ஆண்டவர் இந்த பிள்ளையை கரம் பிடித்து வழி நடத்துங்க இயேசப்பா. படிப்பிலும் சரி கல்வியிலும் ஆண்டவரை எல்லாவற்றிலும் குறைகள் என்று நிறைவாய் ஆண்டவரே உங்களுடைய ஞானம் ஆண்டவரை மகனுக்கு கிடைக்க வேண்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாலமோன் மண்ணினர் போல் ஆண்டவரே சுவாமி அப்பா அந்த சாலமோனின் ஞானத்திலும் ஒரு துளி ஞானம் இந்த மகனுக்குள் வழி நடத்தி இந்த 13வது வருஷத்திலும் இன்னும் மேலும் முன்னேறி செல்ல செய்த ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைக்கு ஆண்டவரே சுவாமி. பெற்றோர்களுடைய அன்போடு ஆண்டவரே சுவாமி தகப்பனே சுவாமி கூடவே கர்த்தர் ஆண்டவரே இந்த பாட்டியார் ஆண்டவரை வழிநடத்தியிருக்கிற ஒரு அன்பாக ஆண்டவரை அப்படின்னா அவர்களுடைய ஜெபங்கள் இந்த மனைகளுடைய ஜெபங்கள் மகனை தாங்கி வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தகப்பனே சுவாமி ஆவியில் ஆண்டவரே இந்த மகனை ஆண்டவரே சுவாமி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி வழி நடத்துங்க. அதே போல அந்த பிள்ளையினுடைய ஆண்டவரை சுவாமி போக்கிலும் மரத்திலும் உடைய தேவ தூதர்களை பாதுகாத்து நடத்தும்படி
நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நன்னாமத்தின் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அந்த வருஷம் ஆண்டவரே அப்பா அந்த 13ஆம் வருஷம் இன்னைக்கு நாள் தொடக்கம் ஆண்டவரே சுவாமி எப்பாய் தொடர்ந்து போகிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே நன்மையிலே குறைவுபடாதபடி இந்த மகனை ஆசீர்வதித்தபடி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜெபம் பிதாவே ஆமென். கமல கடை முடிஞ்சு தானே பேசுறது திக்கி திக்கி தான் கேக்குறது தனக்கு. இந்த அந்த இன்னொரு விண்ணப்ப ஜெபம், நானும் ஒரு விண்ணப்ப ஜெபம் வைக்கிறேன். அந்த பாஸ்டருக்காக ஜெபிப்போம். பேரு கப்ரியல். அவர் இந்தியாவில இருந்து வர்றாரு. அப்ப அவர் 7ஆம் தேதி அங்க வீட்டுக்கு வர்றாரு. அதுக்காக எல்லாரும் ஜெபிப்போம். மத்தது ஜான்சனுக்கு ஒரு இந்த என்ன சொல்றது இன்னொரு ஆபரேஷன் ஒண்ணு செய்ய இருந்துச்சு. அந்த ஆபரேஷனுக்கு டேட் வந்து அடுத்த மாசம், அதாவது வர்ற மாசம் 10ஆம் தேதி ஏதோ போட்டிருக்காங்க. அதுக்காகவும் நாங்க ஜெபிப்போம். கர்த்தர் வந்து அந்த காரியங்களை அனுமதிக்க கூடாது அப்படின்னு நாங்க ஜெபிப்போம். அந்த பிளேட் ஒண்ணு போடணும்னு சொல்றாங்க. பிளேட் போட்டா அவரால குளிர் நேரம் கூட தாங்க முடியாதாம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதனால கர்த்தர் அந்த காரியங்களை வந்து இல்லாதபடிக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக ஜெபிப்போம். சூத்திரம் ஆண்டவரே சுவாமி. அப்படியாக ஆண்டவரே சுவாமி மகள் ஆண்டவரே சுவாமி இப்ப கொடுக்கப்பட்ட ஆண்டவரே சுவாமி ஆவியானவரே மகன் ஆண்டவரே சுவாமி கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பங்கள் இரண்டையும் உங்க பாதப்படியில வைத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியாக தகப்பனே சுவாமி ஜீவனுள்ள தேவனே ஆண்டவரே தகப்பனே அந்த மகள் போல தன்னுடைய கணவருடைய ஆண்டவரே சுவாமி அந்த பாதத்தை அந்த ஏற்பட்ட அந்த திறன் மூலமாக ஆண்டவர் ஏற்பட்ட அந்த வேதனை ஏசப்பாதை நீங்க மட்டும் மாற்றினவராயிருக்கிற சுகத்தை கொடுத்துட்டீங்க. நாங்க விசுவாசிக்கிறதப்பா. அந்த போதும் தகப்பனே சத்துரு ஏதேனும் ஒரு காரியத்தை திட்டங்களை வைக்கிறானா அவனுடைய திட்டங்கள் வாய்க்காதே போகும்படி இயேசுவின் நாமத்தினானது நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த ராத்திரி பொழுது நேசப்பா அந்த விண்ணப்பங்கள் ஆண்டவரே நாங்க ஒப்புக்கொடுக்கிறது ஒரு விண்ணப்பத்தின் கத்தாவை சாட்சிகள் பெருக ஆண்டவரே இந்த மகனை இப்போது தொடுங்க ஆண்டவரே. மகன் ஜொன்சனை உச்சன் தலைமுதல பாதம் மட்டும் தொட்டு அந்த பாதங்கள் இருக்கிற ஆண்டவரே சுவாமி அப்பா வைத்தியனால் சொல்லப்பட்டது ஆண்டவரே. அந்த இடத்துல மீண்டும் ஒரு சத்திர சிகிச்சை பண்ண வேண்டும் ஆண்டவரே சுவாமி ஏற்பட்ட ஒரு சத்திர சிகிச்சை பண்ணி ஆண்டவரே அந்த இடத்துல ஏதேனும் ஒரு காரியத்தை கொடுத்து ஆண்டவரே சுவாமி திட்டம் ஆண்டவரே தேவனுடைய திட்டம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவர். உங்க வார்த்தை சொல்லு ராஜா. தலையிலிருந்து ஒரு தலைமயில் விழுந்தாலும் அது நான் அறியாத படிக்க நடக்காது என்று சுவாமி. அப்படின்னா தகப்பனே சுவாமி அந்த மகனுக்கு ஆண்டவர் எதை செய்ய வேண்டதை செய்யக்கூடாது தகப்ப சாமி அறிந்திருக்க அந்த சரீரத்தை சம்பூர்ண கருத்துல வச்சு ஜெபிக்கிறேன். அந்த பாதத்துக்கு இதுக்கு பிறகு ஆண்டவரை எந்த ஒரு தொந்தரவுகளும் ஆண்டவரை சத்துருனால் ஏற்பட விடாதபடிக்கு ஆவியானவரை சம்பூர்ணமாக ஆண்டவரே சுவாமி அந்த வைத்தியனால் சொல்லப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே அப்பா நன்மைக்கு ஏதுவாக மாற திருவை செய்ய ஆண்டவரை. வைத்தியரை கண்டு வியக்கும்படியான அற்புதத்தை செய்கிறதவர் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. என் எல்லாங்கள் இயேசுவின் நாமத்துக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற அந்த மகனுக்கு பூர்ண சுகத்தை விடுதலை சமாதானத்தை பட்டுகிறேன் ஆண்டவரே சுவாமி. அவருடைய சரீரம் கண்டு நாணப்பட்ட வேதனை நோவுகள் போதும் ராஜா. இதுக்கு பிறகும் ஏற்பட்டு ஆண்டவரே மகனுக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிலைமைகள் வராதபடி கேசப்பா ஆண்டவரை இந்த சத்திர சிகிச்சைங்கிற வார்த்தையை மாற்றி போட்டு இப்போது நலமான சுகம் அந்த கால்கள் நல்ல நிலைமைக்கு மாறி இருக்குன்னு அந்த வைத்தியர்களோடு மீண்டும் சொல்லும்படியாக ஆண்டவர் தாமே அற்புதம் செய்வீர் என்று முழு நம்பிக்கை விசுவாசத்திலும் அவருடைய ஜெபங்களை ஒருவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் மறு உத்தரவை கொடுப்பீர் என்று எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தகப்பனே அப்பா நீங்க செய்வீங்கன்னு முழு நம்பிக்கை விசுவாசத்தில் உங்க மீது மாத்திரமே நம்பிக்கை வைக்கிறோம் ஏசப்பா. எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் நல்ல பிதாவே. அப்படியாக ஆண்டவரே சுவாமி மகளுடைய ஆண்டவரே ஒரு விருப்பமாக ஆண்டவரே ஆண்டவரே இலங்கை தேசத்தை நோக்கி வந்திருக்கிற ஆண்டவரே இந்தியா தேசத்து பாஸ்டர் ஆண்டவரே சுவாமி இந்த போதகரை ஒப்பு கொடுக்கிறோம். அவரை பொறுப்படுங்க. அவர் தேவைகளை சந்தித்து மட்டும் நடத்திருக்கிற சுவாமி. அப்படியாக ஆண்டவரே வந்திருக்கிற நோக்கம் ஆண்டவரே அந்த ஜெப காரியங்கள் அவருடைய பயணங்களை கர்த்தர் வாய்க்க செய்து இன்னும் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜெபிக்கிற தகப்பனே சுவாமி.
அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன் தப்பா. அதே போல அந்த பயணத்தில் ஆண்டவரே இந்த தடைகளும் ஒரு என்ன இந்த இடத்துக்கு போக நினைச்சிருக்காரோ இந்த இடத்துல பிரேயர் பண்ண ஆயத்தமாக வர கிழமைகள் இருக்கோ ஆண்டவர் சாமி இந்த ஆண்டவரே சுவாமி அப்பா இந்த ஆரப்பிளாக் அந்த பிரதேசத்திலேயோ ஆண்டவரை பேருள்ள பிரதேசத்துக்குள்ள வந்து ஆண்டவரே சுவாமி அந்த ஜெபத்துகளை ஆண்டவருடைய கரத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உங்க சித்தப்படி அந்த தாசன் ஆண்டவரை இங்க வருவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரை. இந்த இலங்கை தேசத்தை வந்தடைந்த தாசன் ஆண்டவரே இந்த சமூகங்களுக்கு வருவதற்கு தேவன் தாமே கிருபை செய்த அந்த பாதை வழிகளை எல்லாம் ஆண்டவரை கோணலான வழிகளை தேவன் நேராக்குகிறவராயிருக்கு சுவாமி. செவ்வாய்ப்படுத்தும் தூதர்களை கொண்டு ஆண்டவரை குறித்திருக்கிற திட்டங்கள் ஆண்டவரே சுவாமி எந்த ஒரு சத்துருவின் தடைகளும் வராதபடிக்கு சகலவற்றையும் சீர்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி எல்லா பள்ளியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த போதகரை சம்பூர்ண உங்க கரத்துல ஜெபிக்கிறோம். அவரோடு வந்த ஊழியர்களுக்கு கொடுக்கிறோம். யார் இருந்தார்களோ அவருக்கு எங்க வந்திருக்கார்களோ அந்த பயணத்தை எல்லாம் கொடுக்கிறோம். நிறைவேறப்படுத்த ஆசீர்வைத்து நடத்தபடி எல்லாமே நேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தினால் ஜெபம் நல்ல பிதாவே இன்னுமாக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி ஒப்பு கொடுத்தது போல அந்த விண்ணப்பங்கள் போலவே ஆவியானவரே உடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே சுவாமி மரணதா என்று சொல்லப்படுகிற தேவ சமூகம் ஆண்டவரே சுவாமி அப்பா மகள் விசுவாசலாயனி அவர்களோடு கூட கணவருமாய் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ஜெப காரியங்களை இன்னும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆண்டவரை அப்பா தங்களுடைய ஆண்டவர் மாமிசமான காரியத்தில வெற்றிகளை விட என் தேவாதி தேவனுக்கு செய்கிற ஊழியத்தின் வெற்றிகளை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் சாட்சி பெருகும்படி இவர்களை இன்னும் எடுத்து பயன்படுத்தி பாவித்தருளும்படி அப்ப ஆவியினாலே நிரப்புக்கு இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தேவைகளை சந்திக்கும் மகளுடைய வழிகளில் இருக்கிற எல்லா தடைகளை முறைகளாய் மாற்றுகிற தேவன் இருக்கிறேன். விசுவாச நம்பிக்கையோட இந்த ராத்திரி பொழுதுபோல அன்பு கரத்திலுடைய ஆணி பாய்ந்த கரத்துல தகப்பனே சுவாமி ஏசப்பா அந்த மகனை ஆண்டவர் கல்லுமுள்ள கரத்தில் ஒப்புக்கொண்டது இயேசுவே ஆவியானவரே இந்த மகளை அபிஷேகித்திருக்கிறீர். அந்த வழிகளில நடத்த போகிற ஆண்டவரை தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரை உமக்கு நன்றி நன்றி. ஏசப்பா தடைகள் வருவது ஆண்டவரே சுவாமி அப்பா சாதாரணமாய் ஆனால் அதை யார் உண்டு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு கையோடு சொன்னீர் ஆண்டவரே. அப்படின்னா இதர்கள் படுத்துகிறவர்களுக்கு அது ஐயோவாய் போகும் ஆண்டவரை. இருந்த போது கத்தாவே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சமாதான பாதை வழியை நடக்க கிருபை செய்க. அந்த சமூகத்துக்குள் வருகிற எல்லா ஆண்டவரை ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனையும் ஆசீர்வதிக்க. அதன் வருகிற ஆண்டவரே சுவாமி சகோதர சகோதரி குடும்பங்கள் பிள்ளைகள் யார் வருகிறார்களோ வருகிறவர்களுடைய ஆண்டவரை சுவாமி வழிகளை கற்று தெளிவுபடுத்துகிறார்கள். இப்படியாக ஆண்டவரை அன்பு கரத்துல எங்கள் ஆண்டவரே சுவாமி கத்தாவே ஆண்டவரே சுவாமி சைபரஸ் நாட்டுல இருக்கிற எங்கள் மகள் ஆண்டவரே சுவாமி சலாயனியுடைய ஆண்டவரை மரணாதா என்று சொல்லப்படுகிற அந்த சகோதரனும் ஆண்டவரை மகளுமாய் கூடி செய்கிற அந்த ஊழிய பயணத்தை கத்தரை வாய்ப்பு செய்து ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தினால் ஜெபம் பண்ணிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே தகப்பனே. எத்தனை விண்ணப்பங்கள் ராஜாவே சுவாமி வைத்ததான ஒவ்வொரு விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரே விண்ணப்ப ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆவியானவரே. அது போல விசேஷமா நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போம். வைத்தியசாலையில இருக்கிறதான மன்னிச்சாடு அப்பாவுக்காக ஜெபிப்போம். அவருக்கு அவர் இன்னும் ஐசியூல தான் இருக்கிறாரா. நானும் பேசினேன். அப்ப அவருக்கு சாப்பாடு கூட சரியா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் அவங்க மகளோட பேசினேன், மலிஷாவோட நான் பேசினேன். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சுகமாக்கும் என்பதை கொண்டு நான் சாட்சியோடு கூட அந்த மகளோட நான் பேசினேன். வார்த்தைகளை நான் சொன்னேன், அநேக காரியங்களை நான் சொன்னேன். சொன்னேன் நீ போய் பக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் போய் அப்பா இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவின் நாம் தேசப்ப உங்களுக்கு எனக்கு தெரியாது நீங்க யாரு, நீங்க எப்படி சுகமாக்குவீங்கன்னு தெரியாது, நீங்க வார்த்தையால தான் சுகமாக்குவீங்களா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் கண்டது இல்லை ஏசப்பா, எங்க அப்பாவை நீங்க சுகமாக்குங்க அப்படின்ட்டு நானே சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லணும்னு கூட தெரியாதனால நான் சொன்னேன். அப்ப அந்த எல்லாத்தையுமே நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சு. நாங்க எல்லாரும் ஜெபிப்போம். அந்த நான் சொன்ன காரியங்கள் நான் நிறைய சாட்சிகளோட கூட தான் சொன்னேன். அவங்க அப்பாவோட பேசுறதுக்கான வழி இல்லை இன்னும். அப்ப அதனால உங்க அப்பாவுக்கு சுகமாகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ நேர்ந்து கயிறு கட்டியிருக்காங்களோ ஏதோ நேர்த்தி கடன் போட்டிருக்கதா சொன்னாங்க. இப்ப அதனால ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக எந்த ஒரு சத்துருக்களுக்கோ யாரையும் தொட எந்த ஒரு அதிகாரம் இல்லை. ஏன்னா நாங்க எவ்வளவு ஜெபிச்சாலும் அங்கிட்ட ஒரு காரியம் ஒண்ணு நடந்துருக்குன்னா அது ஒரு பெரிய தடையாவே இருக்கும். நான் சொன்ன அதெல்லாம் நீங்க நிப்பாட்டுங்க, எதுவுமே செய்ய வேணாம். நீங்க ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு நீங்க அப்பாவுக்காக நீங்க இந்த ஜெபங்களை கலந்துக்கங்க, அப்பாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னு சொன்னேன். சத்துரான் அந்த
பிள்ளைய இந்த வார்த்தைகளை கேட்க விடாதபடிக்கு போராட்டங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால நாங்க ஜெபிப்போம். அவங்க அப்பாவுக்கு பரிபூரண சுகம் கிடைக்கணும். அது இயேசு கிறிஸ்துவினால தான் கிடைக்கணும். சாட்சி எங்களுக்கு கிடைக்கணும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு சுகம் கிடைச்சுச்சு அப்படின்னு அவங்களே சொல்லத்தக்கதாக ஏசப்பா கிரியை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். ஏசப்பா லாசருவ கூட அந்த 4 நாட்களுக்கு பிறகு எப்படி உயிரோட எடுத்தாரோ, உயிரை கொடுத்து எடுத்தார். அதே மாதிரி ராஜாராம் அங்கிளுக்கும் அதே மாதிரி சுகத்தை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அவருக்காக அஞ்சோடு பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் கண்டிப்பா அதுக்கான பலன்களை நமக்கு காண செய்வார். ஆமா. ஆகவே அவருக்காக ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, சுஷமாவியானவரே, ராஜாராம் அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை அறியாத ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே ஒருத்தர் தகப்பனே, கர்த்தாவே சுவாமி, குடிக்கும் மதுக்கும் ஆண்டவரே சுவாமி, கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே பாதியாகவே கெடுத்து விட்டார் ராஜாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, மது போதை ஆண்டவரே தகப்பனே இவ்வளவாய் ஆண்டவரே சுவாமி தன் உடலை கெடுக்கும் என்பதை கூட ஆண்டவரே சுவாமி அறிந்திருந்த ராஜாவே, அதுக்கெல்லாம் ஆண்டவர் அடிமையாகி தகப்பன் அந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த பொழுது ஐசியூல இருக்கிற அவர் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமம் ஆண்டவரே, இயேசு என்கிற நாமம் சுகத்தை கொடுக்கும், வல்லமைக்கும் ஜெயிக்கும் என்கிறதில் நாங்கள் அறிவோம் சுவாமி. அப்படியாகவே நீர் ஆண்டவரே தகப்பனே அவருக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. கர்த்தாவே, அவருடைய மகளோடு நான் பேசின பொழுது ஆண்டவரே சத்துருவான ஆண்டவரே தகப்பனே அந்த வார்த்தைகளை கீழே விடாதபடி அநேகமான ஆண்டவரே போராட்டங்களை போட்டுக் கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட உடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தாவே நீர் எனக்கு கிருபை செய்தீங்க. சப்பா உமக்கு நன்றி. கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே அவருக்கு எதிராக எழும்புகிறதான எல்லா சத்துருக்களின் சூழ்ச்சிகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் முறியடிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இந்த வீட்டுல ஒரு விடுதலை வரலாம், வீட்டுல ஒரு ரட்சிப்பு சுவாமி. கர்த்தாவே நீர் கொடுங்க ராஜாவே, நீர் கொடுங்க தகப்பனே, நீர் கொடுங்க தகப்பனே. நிறைய மரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தாவே அவர் சுகமாகிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாங்க கேட்க கர்த்தாவே அவளோடு இருக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, நாங்க பெருமையான தகப்பனே நாங்க வைக்கவே ஏசப்பா நீங்க எங்களுக்கு பதில் கொடுப்பீங்க விசுவாசத்தோட நாங்க அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். நீர் பதில் கொடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் சுகமாக்குவீங்கன்னு விசுவாசிக்கிறோம் ராஜாவே. அப்படியாகவே நீர் செய்கிறதுனாலே உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த தனிமையில ஆண்டவரே சுவாமி அவர்கள் இருக்கிற அந்த வீட்டு எல்லைகளை நம்முடைய கல்வாரி ரத்தத்துல அவங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி நந்துவே நம்முடைய கருத்துல போடுகிற மனுஷ ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, அந்த படிக்கிற பிள்ளைகள் அந்த எல்லாம் பாதிப்பு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒரு தாயும் ஆண்டவரே பக்கத்துல இல்ல, தந்தையும் பக்கத்துல இல்ல ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நீர் அந்த பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையுமே ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே பக்கத்துல இருந்து ராஜாவே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே சுவாமி. ஆண்டவரே யாரா இருப்பினும் கூட ராஜாவே நீர் அதே அந்த தகப்பனை பாராததோ இயேசுவை நாமத்தினால பிள்ளைகளை சுற்றிலும் அக்கினை தள்ளல போட்டு முடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, போக்கிலும் வழக்கிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே நல்ல செய்திகள் ஆண்டவரே சுவாமி கிட்டி சேர கர்த்தாவே நீர் கிருபை செய்தக்கதா செபிக்கிறேன். நீர் அப்படி செய்யறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. நன்றி நன்றி நன்றி. அது போல சுவாமி ஆமையானவரை தகப்பனே, ஆண்டவரே என்னுடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். தேசத்துல குடும்பங்கள் ஆண்டவரே, தாய் தந்தை, அது போல என்னுடைய சகோதரன் ஆண்டவரே, என்னுடைய சித்தி குடும்பத்தார் ஆண்டவரே பிள்ளைகள் ஐவரையும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. கர்த்தாவே சுவாமி, நாளைக்கு நடக்க இருக்கிறதான அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல நடக்கிற ஆராதனை ராஜாவே. கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே தகப்பனே ராஜாவே நீர் மீன்களை ஆண்டவரே தகப்பனே எப்படியெல்லாம் ஆண்டவரே சுவாமி ராஜாவே ஆண்டவரே வலைக்குள்ள ஆண்டவரே தகப்பனே நீர் கொடுத்தீரோ அதே போல ராஜாவே. ஆண்டவரே இயேசு ஜீவிக்கிற சபைக்கு அந்த ஆலயத்துக்கு ராஜாவே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தாவே அவர்களுக்கு இன்னுமாய் பலனை கொடுங்க ராஜாவே சுவாமி. ஆண்டவரே சரியான சத்தியம் ஆண்டவரே தகப்பன் ஒருத்தர் கூடாக போய் சேர்ந்து கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க கர்த்தாவே ராஜாவே நீர் கிருபை செய்யுமாறு செபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே நீர் சொன்னீர் சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த கடமை ஆண்டவரே தகப்பனே. அப்படியானால் ராஜா சுவிசேஷங்களை சொல்ல
ஆண்டவரே தடையாக இருக்கிறதான எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் நீர் எடுத்து போட்டு ராஜாவே சுவிசேஷங்கள் சொல்லவும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் பரவவும் கர்த்தாவே நீர் கடைசி நாட்களில் அன்று வாலிபர்களை மூப்பர்கள் எழுப்ப என்று சொன்னது போல ராஜாவே அதிகமாய் எழுப்பி கொண்டு இருக்கிறேன் நாங்கள் அதை காண்கிறோம் கர்த்தாவே இன்னுமாய் எழுப்புங்க ஸ்தப்பா இன்னுமாய் தொட்டுங்க கர்த்தாவே அப்படியா நீ செய்யறதுக்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே சுவாமி நாளை தினத்துல ஆண்டவரே தகப்பனே நடக்கிற ஆராதனை போது ரொம்ப இடத்துல போயிட்டு வல்லமை வழி நடத்துங்க கர்த்தாவே அவரோடு கூட ஆண்டவரே சுவாமி நீர் இடைப்படத்தக்கதாய் செபிக்கிறேன் சுவாமி ராஜாவே ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் வந்த வண்ணமே செல்லாதபடிக்கு உடைய கிருபையும் ஆண்டவரே உடைய சுகத்தையும் உடைய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்று செல்ல கர்த்தர் கிருபை செய்ய செபிக்கிறேன் சுவாமி அப்படி செய்யறதுனாலே உமக்கு நன்றி ஆண்டவரே அந்த எல்லையுடைய கல்வாரி ரதத்தினுடைய பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி ஆராதனைகளுக்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளத்தக்கதாய் செபிக்கிறேன் நாளைக்கு அந்த இடத்துல கூட ஒரு அக்கின அபிஷேகம் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் அந்த இடத்துல ஆண்டவர் தகப்பன வர்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க அந்த போல பிரதேசத்துல நல்ல தினத்துல சொல்ல ஆராதனை நடக்கிறது எல்லா காரியங்களும் நீர் ஆசீர்வதிங்க ராஜாவே வர்ஷிப் பண்றவர்கள் ஆண்டவரே இப்போ வார்த்தையை சொல்ல போடுறவங்க எல்லாவற்றும் உடைய கருத்துல போடுகிறேன் சாமி ஒவ்வொருத்தரும் கூடாக உம்முடைய நாமம் வெளிப்படணும் உம்முடைய நாமம் மேன்மைப்படணும் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அது போல லெஸ்லி அங்கிள் என்னுடைய திருக்கருத்துல போடுகிறேன் சுவாமி தமிழ் கிறிஸ்தவ வானொலி தங்கத்தின் வானொலியோட ஆண்டவர் தகப்பன் அவர் செய்கிறதான அந்த மகா பெரிய ஊழியத்தை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே நீர் தெரிந்தெடுத்தவர்கள் ராஜாவே ஆண்டவரே உடைய வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி இந்த பூமி எங்கும் கூட தகப்பன எல்லா இடங்களிலும் கூட எல்லா எல்லைகளிலும் கூட கர்த்தாவே பிரசங்கிக்க ஆண்டவரே நீர் ஒரு ஆண்டவரை தகப்பன ஆண்டவரே ஒருவராய் நீர் தேர்ந்தெடுத்திருக்கமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே சாட்சிகளாய் மாறுக்கத்திற்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அந்த வானொலி ஊடகம் ஆண்டவரே இன்னுமாய் வளரட்டும் தகப்பன் இன்னுமாய் ஆசீர்வாதம் அடையட்டும் ராஜா அநேகர் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல ஆண்டவர் அநேகர் வார்த்தைகளை கேட்டு செல்ல சாட்சிகளை கேட்டு செல்ல தன்னர் கிருபை செய்ய சுபிக்கிறேன் ஆண்டவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க தேவையில ஆசீர்வதிங்க ஊழியங்களை நிமிடம் ஆசீர்வதிங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜாவே மாவுடைய திருக்கத்துல ஒப்பு கொடுக்கணும் ராஜாவே சுவாமி இது போல நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பன ஆயேஷா அது போல லிஷாந்த்ல இருந்து ராதா அது போல ராஜாவே சுவாமி நாளைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறதான அவருடைய பேரை நம்முடைய கருத்துல போடுகிறேன் சுவாமி அவர்கள் கூட ஆசீர்வாதம் இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய கல்வாரி ரத்தத்தை நம்முடைய பதத்துக்குள்ள தேவையில்லை எல்லாம் சந்திங்க கர்த்தாவே அவர்கள் எழும்பி ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே தகப்பன் எழும்பும் போது அவர் ஒரு புது பலன் அடைந்து புது கிருபையினால புது சுகத்தோடு புது பலத்தோடு எந்திரிக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க ராஜாவே இது போல ஆவியானவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி வேலைகளுக்கெல்லாம் ஆண்டவரை செல்கிறதான ஒரு கடத்துல கொடுக்குறேன் ஆண்டவரை போக்கிலும் வழக்கிலும் பாதுகாத்துக்கொள்ளுங்க தேவைகளை சந்திங்க ராஜாவே கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே அவர்களுக்காக யுத்தம் பண்ண நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு ஆண்டவர் தகப்பன ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் தகப்பன கர்த்தாவை நெருக்கருவி செய்ய வைக்கிறேன் தகப்பன ஆண்டவரே சுவாமி கர்த்தாவை நீர் முன்குறித்து வைத்திருக்கிறதான எல்லா திட்டங்களும் நிறைவேற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை கருத்துல கொடுக்கிறேன் ராஜாவே சுவாமி